ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் பிள்ளைக்கு அவன் உதவி செய்யல, இவன் உதவி செய்யல, இவங்க நினைச்சா என்ன தூக்கி விட்டுருக்கலாம், இவங்க நினைச்சா எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம், இவங்க நினைச்சா எனக்கு வித்து தந்திருக்கலாம், இல்ல இவ்வளவு இருக்கு தானே கொடுத்திருக்கலாம். இல்ல நான் நம்புறேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மட்டும் எப்பவுமே அப்படி நினைக்கவே கூடாது. நான் நம்புறேன், மனுஷன் உங்களை தூக்கி விட்டா சாகர வரைக்கும் நான் தான் தூக்கி விட்டேன், நான் தான் தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரை உங்க சொந்தக்காரங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அவ்வளவு இருந்தும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம உங்களை தூக்கி விடாதது தீமை இல்ல, அது நன்மைன்னு நினைங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் மட்டும்தான் உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் உங்களை தூக்கி விடணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் உங்களை தூக்கி விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் எங்கேயும் சொல்ல மாட்டாரு, நீங்க மட்டும்தான் சொல்லுவீங்க, கர்த்தர் கர்த்தர் என்ன தூக்கி விட்டாரு. ஆமென். ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு. ஒவ்வொரு டைமும் இடிந்து போன அலங்கத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு நெகேமியாவை தேடுறாரு. அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா, எல்லாருக்கும் அந்த சோகத்தை தான் பாக்குறாங்க, எல்லாரும் இடிஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த ஊர்ல இருந்து சில வாலிபர்கள் வந்து அந்த செய்தியை சொல்லும் போது அவனை சுத்தி